இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம். இந்த சைடுல இருக்கவங்க ஸ்கேம்ல மாட்டி ஏமாந்து தங்களுடைய பொருளையோ இழந்தவர்கள், இந்த பக்கத்துல இருக்கவங்க அத மாதிரியான அனுபவத்தை போயும் அதை ஹேண்டில் பண்ணி அதை வெளியில வந்து வெளியோட ஏதோ ஒரு செஞ்சவங்க. நீங்க இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல எப்படி பணம் இழந்தீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு ஆட் வருது. அதுல வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்தோம்னா அதனால வந்து நம்மள கான்டாக்ட் பண்றாங்க. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. போறேன். அப்படியா? 1 வீக்ல வந்து ஒரு $10 $20 ப்ராஃபிட் வருது. திருப்பி 1000 பண்ணுங்க, இன்னும் அதிகமா வரும். 1000 பண்றோம். அப்ப வந்து ஒரு அது மாதிரி தான் $50 அப்படி வரும். அப்ப வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை அதான் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னா ஒரு $5000 வரைக்கும் போய் $5000 $4 லட்சம் ரூபா. நான் குமார் அவசரப்பட்டிய ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தேன்னா இது வந்து $2500 மைனஸ்ல போய். அப்ப அவன் என்ன சொல்றான், இன்னொரு 5000 போடுங்க, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ அப்படி சொல்றான். அப்புறம் நான் வந்து அதே மாதிரி போடுறேன். திருப்பி இன்னொரு 1000, மொத்தம் 10000 போட்டு. அது சரி, இது சரியே இல்ல. ஆக்சுவலா பிக் புச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் வைடு இருக்கக்கூடிய நம்பர் 1 ட்ரில்லியன் கடன் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் வந்து இதுதான். என்னடி இது? சோ மொத்தமா நமக்கு 12 லட்சம் ரூபா காலி. ஓகே, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்போ என்னோட ப்ரூஃப் வச்சு நண்பர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துருச்சுங்க. அட பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? அவங்க ஆதார் டீடைல் எல்லாம் ஃபோன்லயே கரெக்டா சொல்றாங்க. ₹5 வாங்கினதுக்கு இது எவ்வளவு வட்டி போடுறீங்க? ஒரு ₹30 வாங்கி நான் பேசி முடிச்சேன். காசு ஒரு ₹30000 கொடுத்துங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல இது எப்படி நடக்குது? நீங்க பேங்கிங் சைடுல ஜெனரலாவே சைக்காலஜிக்கல் சென்டர். ஓ அப்படியா விஷயம். அவங்க டேட்டாவை கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிறது ஆதார் கனெக்ட் ஆல் மை ரைட் தானே? அப்ப என்னுடைய டேட்டாவை நீங்க இன்னொருத்தர்ட்ட எப்படி கொடுக்கலாம்? மாட்னாடா. ஆக்சுவலா ஒரு 400 lakhs கிட்ட வந்து லாஸ் பண்ணேன் சார். இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. ஃபிரான்ச்சைசி நீங்க ஓபன் பண்ணுங்க. நீங்க இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். நீங்க ப்ராஃபிட் பண்ணி ஆல் தி டாக்குமெண்டேஷன்ஸ் அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா நம்பி கொடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு மொத்த பணம் கட்டிருந்தீங்க? 3.25 ஆனா அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த் அது ஒரு ஸ்கிராப் வந்து ரெடி பண்ணி நாங்க அனுப்பிடுங்க. கேட்டதுக்கு 10000 எடுக்கிறோம். டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போய் ஒர்க்கும் வாங்கிட்டாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். 1 மந்த் பண்ணி சாலரி வாங்கிட்டோம். செகண்ட் மந்த்ல நீ வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், கஸ்டமரை வந்து ட்ரீட் பண்ண வைக்கணும். ட்ரீட் பண்ணாம உனக்கு சேலரி, அப்படி இல்லைன்னா உனக்கு சேலரி கிடையாது, கரெக்டான டைமிங்க்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது அவ பொழப்பு அப்படியே அவளை திட்டி. நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஷாக் பண்றது. எது? எலக்ட்ரிக் என்னங்க ஷாக். சொல்றீங்க? எஸ், எலக்ட்ரிக் ஷாக். இதெல்லாம் நடக்குதா என்ன? எஸ் அது. அதாவது இந்த கம்பெனியே ஸ்கேம் பண்ற கம்பெனி, அதுக்குள்ள உங்களை போய் நாங்க மாட்டாங்க. ஸ்கேம் ஆகி போய் நாங்க கேமரா மாறிடுவோம். கடிய பிடிச்ச கழுத பிடிச்சி முடுக்கல மாறினடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? எப்படின்னா நான் ஒரு பொண்ணு, என்னோட நேம் வந்து ரீட்டா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு name. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ரொஃபைல் வச்சேன், 100 போட்டோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன், வீடியோ போடுவேன். இதை பார்த்து எனக்கு நிறைய பேர் லைக் போடுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸோ லைக்ஸ் போடும்போது அதுல பர்சன்ஸ் நான் செலக்ட் அவரை ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எலிஜிபிளா, எந்த அளவு மணி, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஓ அப்படியா விஷயம். சோ எல்லாமே டெக்ஸ்ட்ல தான் போயிருக்கு, டைப்பிங்ல தான் போயிருக்கு. சப்போஸ் அவர் கொஞ்சம் இதாகி நான் உன்னை பார்க்கணும், அவன் பேசணும், உன் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு கம்பெனிலேயே வந்து ஹையர் பண்ணிருக்காங்க ஒரு 2-3 ரஷ்யன் மாடல். ஸோ அவங்க பேசணும்னா அவங்களுக்கு ஒரு நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பழகலாம், பேசலாம் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இது பண்ணி எப்படி காசு எப்படி வாங்குவீங்கன்னு கேக்குறேன். அப்போ அவர் நல்ல பாண்ட் ஆயிடுவார்ல. ஸோ நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த கேரக்டர். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லுவோம், சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம், நம்மளோட ஃபியூச்சருக்காக. நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம், பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஸோ வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட ஏர்ன் ஒன்று காட்டுறேன், நான் சொல்கிற ஃபேமிலி இன்னொன்று பண்ணோன்னா நம்மளால இது பண்ண முடியாத அளவுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அது சரி, இது சரியே இல்ல. ஆக்சுவலி நான் ஒரு கஸ்டமர் பேசிட்டு இருந்தேன், அவன் மில்லியனர். அவன் வந்து 512K USD போடுறதா இருந்தான். எஸ், 4 கோடி ரூபா. நைஸ். அவ்வளவுதான், வந்த போதோட ஆள் காலி விடுவீங்க. இல்லை அவனை வச்சிருப்போம், யூஸ் பண்ணிட்டே இருப்போம். யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்ல எனக்கு புரியல. 1 மில்லியன் நீங்க ஒரு கஸ்டமர் உங்களுக்கு பே பண்றாங்க அப்படின்னா அதை பண்ண வச்ச பர்சன் வந்து 30K USD.
A few moments later. இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் சார். இதுல பண்ணின விஷயம் வந்து ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா இதெல்லாம் பெருசா மீடியால வந்த மாதிரியே தெரியல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவர் இவ்வளவு வந்து பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த 512 வர்ற அவர் கொடுக்கறதா இருந்துச்சு சொன்னீங்கல்ல. அது ஒரு கடத்தை அவரே புரிஞ்சு சாய்க்கலையா இல்ல நீங்க ஒரு தடுத்தீங்க? நான் தான் அவன் பண்ணி விட்டு ஓ நீங்க தான் நடத்தி இருந்தீங்க. அதான் கேக்குறேன். ஆக்சுவலி அவன் போட கேட்பே நான் அவன் போட வச்சேன். நான் அவன் போடுவாங்க. எனக்கு அவன் அவங்க கொடுக்குறாங்க போறாங்க. அது ரெண்டாவது ஆல்ரெடி நான் வந்து பாவம் பண்ணி நிறைய பேரை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் உதண்ட பேசுறேன் 20 பேர் பேசுறேன். 20 பேரை நான் பேசுறது பாவம் நினைக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அந்த உதண்ட ஏமாந்துட்டு போயிருக்கேன். நான் என்ற ஒருத்தன் ஏமாறுமா அப்படின்ற ஒரு நாள் தான். நீ எல்லாம் சமடா சமடா தம்பி. சார் இப்போ நான் அந்த டிவைஸ் வச்சிருக்கேன் கையிலே இருக்கு அந்த ஃபிளிப் 0. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கான்டாக்ட்ல அதாவது என்ன சோ இந்த கார்டு வந்து கார்டு மேல டாப் பண்ணு. இதுல பாத்தீங்கன்னா NFC ரீடர் ரைடரும் இருக்கு. இப்போ யாராவது இப்போ நீங்க நார்மலா நடந்து போறீங்க உங்க வாலெட் கண்டிப்பா பின்னாடி நான் பாக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ரீட் ஆன் பண்ணி டாப் பண்ணி காதுல லோன். ஏடா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது போல இருக்கே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆக்சுவலி இந்த டிவைஸ் இஸ் பேட் இன் இந்தியால. இது வந்து சேலோ எதுமே கிடையாது. கஷ்டமா இதாக அப்படினா நாங்க எல்லாமே செக்யூரா இருக்கான்னு செக்யூரா டிவைஸ் நாங்க வாங்கி லீகலா டாரிஸோட பர்சனோட யூஸ் பண்ணுவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ கார்டுல கார்டு பர்ஸ் பின்னால கேஷ்ல வந்து பண்ணானே இதுல ரெக்கார்ட் ஆயிடுமா? இப்போ கூட பண்ணலாம். 5 மினிட் process. இது வந்து 3.7 lakh என்ன ஸ்கேம்? ஜாப் போர்டல்ல நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. உங்களுக்கு ரிவ்யூ தருவேன்ற 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நான் ரிவ்யூ பண்றேன். என் அக்கவுண்ட்ல 500 ரூபாய் ரேட் ஆகுது. எனக்கு கரெக்ட்ல ஒரு ஐடி பண்ணி எது இன் பண்றேன்னு சொல்லி எனக்கு நீங்க 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்க பணம் 3600 வந்திருக்கு. 3600 என் அக்கவுண்ட்ல ஆன் பண்ணும்போது இல்ல கம்பல்சரி மினிமம் நீங்க 4 டாக் பண்ணா தான் உங்க பணம் முடியும். நான் 4 டாக் பண்ணது. சோ 1,75,000 கிட்ட சொல்றேன். half an hourல போய் கேட் வாங்க முடியல பணத்தை. ஓபனா சொல்றீங்க. அழகா வர எஞ்சி நாள் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? லிங்க் மூலமா இப்போ கோபி சார் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இன்னொரு இருக்கீங்க. அப்படியே லிங்க் மூலமா போதே தவிர அதாவது உங்களை ஆகிற கயிறு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எதை யாராலையும் அழிக்க முடியும். இந்தியாக்குள்ளே ஒரு கிராமம் முழுக்க சைபர் கிரைம் பண்ணிட்டு இருக்குன்னு ஓபனா தெரியும். ரைட்டா? ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது?